இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவுலகத்தின் மேதை, அறிவுலகத்தின் மிகச்சிறந்த ஞானி, மிகப்பெரிய ஆன்மீக மருத்துவர், உடலுக்கும் சிகிச்சை அளித்தவர்கள், இதயத்திற்கும் சிகிச்சை அளித்தவர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க, ஒரு பெண்ணம்பெரிய ஆலோசனை கூட்டத்தில் நீ இருந்தால் அங்கே ஆலோசனை கேட்கப்படுகிற போது கூட உனக்கு தெரிந்த போதிலும் பல பேர் இருக்கிறாங்களா இல்லையா, நீ கொஞ்சம் மௌனமாகவே இருந்துவிடு. பேச வேண்டிய இடம், பேசுவதற்காகவே நான் அழைக்கப்படுகிறேன். ஆலோசனை குழு என்பது சில பேர்கள் இருப்பார்கள், அவங்க நோக்கமே அவங்க கருத்தை வந்து சொல்லணும். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், 10 பேர் வச்சு மசோரா நடக்கும், ஆலோசனை, உங்கள் கருத்து என்ன, உங்கள் கருத்து என்ன, கருத்து சொல்லப்படும் இடம், அந்த இடத்தில் நீ மௌனம் காத்து விடு. இமாம் ஷாஃபி, ஏன் உன்னை விட பெரியவர்கள் இருப்பார்கள், கருத்து சொல்லட்டும், நீ மௌனம் காக்கிறாயா, அங்கே நீ பின்னாலும் போற்றப்படுவாய் என்றார்கள். சபை முடிந்தாலும் உனக்கு பாராட்டு உண்டு. அது எப்படின்னு கேட்டபோது அல்லாமா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஆலோசனை கொடுத்து எல்லாரும் அந்த ஆலோசனை முடிவாயிட்டா அப்போ சொல்லுவாங்க, ஆலோசனை கரெக்டு தான்பா, நல்ல முடிவு தான், ஏன் ஹஸரத் இருந்தாங்களே, அது நல்ல முடிவுங்க இருக்க போய் தான் அவங்க மௌனமாக இருந்துட்டாங்க. நீ மௌனமானதால் அந்த முடிவு நல்லது என்று மக்கள் ஏற்பார்கள், அங்கேயும் உன்னை தான் சொல்வார்கள். அவ மௌனமாக இருந்துட்டாங்களே, தப்பாக இருந்தால் தான் அவங்க எடுத்து சொல்லியிருப்பார்களே. ஒரு கால் எடுக்கப்பட்ட முடிவு தப்பென்று வந்தால், எடுக்கப்பட்ட முடிவு மக்கள் தப்பாக பேசினால் அப்போதும் உன்னை பாராட்டுவார்கள். அதுதான் ஹஸரத் மௌனமாக இருந்துட்டாங்க, அந்த முடிவு ஹஸரத்துக்கு பிடிக்கல, அதனால தான் மௌனமாக இருந்தார்கள். நீ மௌனம் காப்பதால் ஆலோசனை குழுவில் எடுக்கப்படுகிற முடிவு நல்லதாக இருந்தாலும் நீ பாராட்டப்படுவாய். அந்த முடிவு அங்கீகாரம் பெறாமல் போனாலும் நீ பாராட்டப்படுவாய். மௌனம் எங்கு வரைக்கும் தேவை, வாய் திறந்து பேசுகிற இடத்திலும் கொஞ்ச நேரம் மௌனம் காத்துவிடு. யாருமே பேசலைன்னா நீ பேசு, நீ சொல்லி தான் முடிவு வரணும்னா நீ பேசு, இல்லைன்னா அங்கே நீ அவசியப்பட வேண்டாம், அவசரமும் பட வேண்டாம் என்றார்கள். சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சமத நஜா, யார் மௌனம் காக்கிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் என்றார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.